காகா மகராஜ் ஒரு புகழ்பெற்ற மகான். அவர் பூனாவுக்கு ஒரு முறை சென்றிருந்தபோது HV சாதே அவர்கள் தனது வீட்டிற்கு விருந்து உண்ண காகா மகாராஜை அழைத்தார். முதலில் மறுத்து அனுப்பிவிட்ட மகராஜ் தான் சாயங்காலம் சாதே வீட்டுக்கு வருவதாக தகவல் தெரிவித்து அனுப்பினார். மகராஜ் வந்தபோது அவரது மனமாற்றத்துக்கு என்ன காரணம் என சாதே கேட்டதும், பாபாவின் படத்தை காட்டி, நான் வந்து உம்மை பார்க்கும் வரை இவர் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை, அதனால்தான் வந்தேன் என்றார். ஜரதாவ் என்றால் சற்று நில் என்று பொருள். பிரதான் என்ற பக்தர் முதன்முறை ஷீரடிக்கு வந்தபோது அடைமழையும் புயலும் ஏற்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் பெய்தால் ஆறுகள் நிரம்பி மும்பை போவதில் சிக்கல் ஏற்படும் என்ற நிலை உண்டானது. என்ன செய்வது என பிரதான் திகைத்தபோது பாபா ஆகாயத்தை பார்த்து ஜர்தாவ் என்று கத்தினார். இதற்கு சற்று நில் என்று அர்த்தம். ஓ கடவுளே, போதும், மழையை நிறுத்தும், என் குழந்தைகள் வீடு திரும்ப வேண்டும், அவர்கள் கஷ்டமில்லாமல் திரும்பி போகச் செய்வீர் என அவர் வேண்டினார். பிறப்பு இறப்பாகிய சுழற்சிகளை கடக்க விரும்புபவர் அடங்கிய மனதோடு நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். பிறரை புண்படுத்துமாறு கொடிய மொழிகளை பேசக்கூடாது. நல்ல செயல்களிலேயே எப்போதும் ஈடுபட்டு தன் கடமைகளை செய்து முழுமையாக ஆண்டவனை சரணடைய வேண்டும். பிறகு அவர் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம். எவர் ஒருவர் ஆண்டவனை பூரணமாக நம்புகின்றாரோ, அவரது லீலைகளையே கேட்டும் சொல்லியும் வருகின்றாரோ, வேறு எதை பற்றியும் நினையாமல் இருக்கின்றாரோ, அவர் ஆத்மானுபூதி அடைவது நிச்சயம். நாச்னே என்ற பக்தர் பாபாவை தரிசித்து ஹரிவாவ் பென்சே என்ற அப்பாவி மீது சிலர் கிரிமினல் கேஸ் கொடுத்துள்ளார்கள், அவருக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது என கேட்டு பிரார்த்தித்தார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று அவனிடம் கூறு, அப்பீலில் விடுதலை செய்யப்படுவான் என்றார் பாபா. அப்படியே நடந்து ஹரிபாவ் விடுதலையாகி பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தார். ஓம் சாய்ராம்.